ஓம் நமோ நாராயணாய. லட்சுமி கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்த பதிவில் இந்த திதி, அதாவது இறந்தவர்களுக்கு வருடம் ஒரு முறை கொடுப்போம், அந்த திதி எப்போது கொடுக்க வேண்டும் என்று பார்க்கலாம். அதாவது ஒருவர் இறந்து விட்டால் அவருக்கு வருடந்தோறும் நாம் திதி கொடுக்க வேண்டும். அது நம்முடைய முக்கியமான ஒரு கடமை. அதிலிருந்து தவறக்கூடாது. தவறினால் பித்ரு தோஷங்கள் ஏற்படும். சரி, அந்த திதி எப்படி கண்டுபிடிப்பது என்றால், முதலில் அவர் இறந்த தேதி, தமிழ் மாதம், அமாவாசை முடிந்து இறந்தாரா, பௌர்ணமி முடிந்து இறந்தாரா, அந்த திதி நோட் பண்ணிக்கொள்ள வேண்டும், எழுதி கொள்ள வேண்டும். அதன் பிறகு தமிழ் தேதியும் குறித்து கொள்ளலாம், ஆங்கில தேதியும் குறித்து கொள்ளலாம். இரண்டையும் குறித்து கொண்டு அடுத்த வருடம் அதே மாதத்தில், அதே கிருஷ்ணபட்சமா சுக்லபட்சமா என்று பார்த்து அன்று வருகிற அதே திதியில் தான், நவமி என்றால் நவமி திதி, தசமி என்றால் தசமி திதி, அந்த திதியில் தான் நாம் அந்த முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டும். இதை கணக்கிடும் போது என்னென்றால், அந்த ஆங்கில தேதி மாறும், தமிழ் தேதி மாறும். அவையெல்லாம் மறந்து விட வேண்டும். ஒரு குறிப்புக்கு எடுத்து வைக்கலாம். உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் அந்த குறிப்புகளுடன் ஒரு ஜோசியரை நீங்கள் அணுகினால் அவர் மிகவும் எளிதாக உங்களுக்கு அந்த குறிப்புகளை வைத்து அந்த திதி இந்த தேதி வருகிறது, இந்த தினத்தில் வருகிறது என்று தவறாமல் கரெக்டாக தெளிவாக சொல்லிவிடுவார். எனவே அதுக்காக தான் அந்த குறிப்பு. போன வருஷம் ஆங்கில தேதி இப்படி வந்ததை, இந்த வருஷம் இப்படி வருது என்ற கேள்வியெல்லாம் தேவையில்லாத கேள்வி. தமிழ் தேதி கூட மாறும். எனவே அந்த தேதியை கணக்கு செய்யக்கூடாது, திதி தான் கணக்கு செய்ய வேண்டும். குறிப்பாக மாதம், சுக்லபட்சமா கிருஷ்ணபட்சமா, இதுதான், இந்த மூன்று தான் மிக மிக முக்கியம். இதை கணக்கு செய்து அந்த ஜோசியர் உங்களுக்கு சொல்லி விடுவார். எனவே அதை குறித்து கொள்வது மிக அவசியம். சில பேருக்கு தெரியாது, நிறைய பேருக்கே தெரிய வாய்ப்பில்லை. எனவே அந்த தேதியை நீங்கள் குறித்து கொண்டால் நீங்கள் கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். அந்த ஜோசியரிடம் கொடுத்தால் அவர் ஈஸியாக கண்டுபிடித்து விடுவார். மேலும் சில நீங்களே கூட கண்டுபிடிக்க சில வழிமுறைகள். அதாவது என்னென்னா, ஒருவர் அமாவாசை என்று இறந்திருக்கலாம். அமாவாசை என்றால் ஏதோ ஒரு மாதம், ஆடி அமாவாசை, ஆவணி அமாவாசை, ஏதோ வைகாசி வைத்துக் கொள்ளுங்கள். அந்த மாதத்தில் அந்த அமாவாசை என்று இறந்தாரானால் வருகிற அடுத்த அதே மாதம் அமாவாசையில் தான் அவருடைய திதி வரும். இதையெல்லாம் மாறாது. நீங்களாகவே இதை கண்டுபிடித்து விடலாம். இந்த அமாவாசையில் இறந்தார், இப்போ வர்ற அமாவாசை, இந்த மாத அமாவாசை அவருடைய திதி என்று நீங்களே கண்டுபிடித்து விடலாம். அதுபோல் தான் பௌர்ணமி, இவையெல்லாம் மேக்சிமம் மாறாது. அதுபோல் இந்த மகாலய பட்சத்தில் கூட இறந்திருப்பார்கள். அந்த மகாலய பட்சத்தில் இறந்திருந்தால் அந்த திதி கூட அதே தினத்தில் வந்துடும், மேக்சிமம் அதே நாளில் வரும். எனவே இவையெல்லாம் நீங்கள் எளிதாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு வழிமுறைகள். ஆக உங்களுக்கு இதுவரையும் தெரியவில்லை என்றால் நீங்கள் ஜோசியரை அல்லது உங்கள் வாத்தியார், அதாவது புரோகிதரை நீங்கள் அணுகினால் அவர்கள் கரெக்டாக உங்களுக்கு தேதியை குறித்து கொடுத்து விடுவார்கள். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது அந்த திதி, அவர் இறந்த நேரம், தேதி, ஆங்கில தேதியும் எழுதி கொள்ள வேண்டும். ஆனால் எல்லா தேதியும் மாறும். ஒரு குறிப்புக்காக நீங்கள் அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு நீங்கள் அவரிடம் போனால் அவர் உங்களுக்கு சொல்லி விடுவார். மங்களானி பவன்.